வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது எங்கள் தோட்டம். பாருங்க, காலையில் ஒரு வீடியோ. எதுக்காக இந்த வீடியோனா, அவன் தோட்டத்தில் புல் பிடுங்கோன்னு கில்லு பிடுங்கோன்ட்டு யார் சபரி அந்த ஆள் நேற்று உட்காந்து அப்படியே இன்னும் ப்ரெஸ் மீட் வைக்கிற மாதிரி வீடியோ போடு, அப்புறம் பார்த்திங்கன்னா மூஞ்சி காட்டி முதுகு காட்டிட்டு வீடியோ போடு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்திருப்பா. அதாவது மூஞ்சி காட்டிட்டு வீடியோ போடுறோன்னா நம்ம அரசியல் கட்சியாக நடத்துகிறோம் இல்லை சினிமா நடிகரான்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சுய அறிவுங்கிறது என்றைக்குமே வரப்போகிறதில்ல. அதாவது ஊடக பிரிவு, கலாச்சாரம், வரலாற்று இதுதான். இதை வச்சு தான் ஒரு யூடியூப்பே இன்றைக்கி ரன் ஆகிட்டுக்குது. யூடியூப்போட தலைமையிட எங்கேயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கலாச்சாரமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது இவங்களுக்கெல்லாம். ஓகே, அதை பற்றி பேசி ஒன்றும் இல்லை. பாருங்க, ஐயா கூட்டிகிட்டு இருக்கிறது. அதனால் தோட்டத்தில் இப்படி தான் மழை பெஞ்சிருக்குது. மழை பெஞ்சனால தோட்டம் கொஞ்சம் செழிப்போடு இருக்குது. இந்த வெயில் சீசன் முடிஞ்சு இங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும். புளிய மரம் பாருங்க. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது ஈஸிங்க, ஆனால் விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விவசாயம் பண்ணால் தான் என்னோடய அருமை தெரியும். நாம் திங்கிற சாப்பாட்டுக்கு எப்படி சாப்பிட்றோன்னா, விவசாயம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. வீடியோ எடுத்துகிட்டு அப்லோடு பண்ணிவிட்டு அது வந்து ஈஸி. ஆனால் ஒரு விவசாயியோட கஷ்டம் யாருக்குமே தெரியாது. அது வந்து சொன்னால் புரியாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடுபட்டு பாடுபட்டு வந்தால் தான் நாம் திங்கிற அரிசி நம்மளுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. மழை பெஞ்சனால கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வெளியில் போனாலும் உடம்பெல்லாம் அப்படியே எரியுது. பாடு வர்றவனுக்கு எப்படி நினச்சி பாருங்கள். அது போட்டு ஃபேமிலி வீடியோவுமே, சண்டை பிடிக்கிற வீடியோவுமே இதுதாங்க இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது. வேறு எதை பார்க்குறாங்க? மொத்தத்தில் தோட்டத்தில் பாருங்க, இதான் நடந்துகிட்ருக்குது. மக்கள் என்றைக்கு சுயமாக சிந்திக்கிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து யூடியூப் வந்து உருப்படும். ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியாச்சு. இன்றைக்கி உழைக்காத ஆளுகளுக்கு தான் யூடியூப் இருக்குது. உழைக்கிற ஆளுகளுக்கு யூடியூப் கிடையாது. வாழை வரும். வாழை வந்து நல்ல பெருசாக வந்துருச்சுங்க. இந்த வழியில் இன்னும் கொஞ்சம் வாழை வச்சுருவோம். இங்கே ஒரு தென்னங்கன்று வச்சுருக்குது. இப்போ தான் வந்துட்டுருக்குது. ஒரு தென்னங்கன்று வச்சுருக்குதுக்கு வந்துட்டுருக்குது பாருங்க. மொத்தத்தில் இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் யூடியூப் நல்லாயிருக்கு. அதை போட்டு ஃபேமிலி வீடியோ, சண்டை பிடிக்கிற வீடியோ பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, அது உருப்படவே அந்த சோம்பேறிகளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. கன்னிமார் கோயில் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை எப்பவும் பூஜை இருக்குது. நேற்று பூஜை பண்ணியிருக்கோம். வெள்ளிக்கிழமை மாடு இருந்து கொடுத்துட்டேங்க. மறுபடியும் வாங்கணும். நல்ல மாடத்தை பார்த்துட்டுருக்குறேங்க. இங்கே வேறு அந்த புறா கூண்டு வருது. அதுதான் புறா. கிட்டத்தட்ட 70-75 வருஷம் வளர்த்திட்டுருக்குறேன். அது வந்து எங்கள் ஐயா தான் வளர்த்திட்டுருக்கிறாரு. கிணத்துல பரவாயில்ல. மொத்தத்தில் காலையில் இதுதான் தோட்டத்தில் ஒரு சின்ன அப்டேட்டு. ஓகே, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.